அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறதுனாலும் கூட இதனுடைய வார்த்தையை வேத படிப்பை பகிர்ந்து கொள்ளும்படியா பாச கிருபா பாச பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Glory. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்தும் இந்த அதிகால வேளையிலே விடுதலையின் ஊழியம் சார்பாக நாம் கிருபை என்னும் தலைப்பிலே அநேக வேத ரகசியங்களை ஆராய்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த நாளிலே விசேஷமாய் முதலாம் திகதியா இருக்கிறது. கடந்த 5 மாதங்களும் தேவன் நம்மை கண்ணின் மினி போல கிருபை நாளை பாதுகாத்தார். இந்த 6வது மாதத்தின் 1வது நாளிலே மீண்டும் கிருபையை பற்றி தியானிக்கும் முகமாக தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், எல்லாம் கிருபைதான். கிருபை இல்லாமல் நாம் ஒன்றையும் செய்துவிட முடியாது. கடந்த நாட்களிலே 2024ஆம் வருடம் ஆரம்பித்து 5 மாதங்கள் வரைக்கும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையினால் என்கின்ற வேத வாக்கியத்துக்கு அமைவாக இந்த நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். திரும்பி பார்க்கின்ற பொழுது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, அவருடைய கிருபைதான் எங்களை தாங்கினது. ஆகவே இந்த நாளிலே கூட பிரியமான தேவ ஊழியர்களே, அருமையான ஊழியக்கார சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து விழிப்பாயிருப்போம். இந்த சத்தியங்கள் அநேக இடங்களிலே கிடைப்பதில்லை. ஆகவே தயவு செய்து இந்த இணைப்பிலே கிட்டத்தட்ட 13 பேர் இருக்கிறோம் நினைக்கிறேன். இந்த 13 பேரும் விழிப்பாயிருந்து நீங்கள் வேதங்களை வாசியுங்கள், ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவா இருக்கும். சரி, கடந்த நாட்களிலே கிருபை என்கின்ற பிரதான தலைப்புக்கு கீழே உபத்தலைப்புகள் ஆகிய பொதுவான கிருபையும் விசேஷித்த கிருபையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பொதுவான கிருபை எல்லாருக்கும் கிடைக்கப்படுகிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் விசேஷித்த கிருபை எல்லாருக்கும் இல்லை. இந்த பொதுவான கிருபை உயிர் வாழ்வதற்காக, இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்காக, இம்மைக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் அந்த பொதுவான கிருபை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்தபடியாக பார்த்தோம் விசேஷித்த கிருபை. இந்த விசேஷித்த கிருபை என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. இந்த விசேஷித்த கிருபை என்பது ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கு இந்த விசேஷித்த கிருபை கொடுக்கப்படுகிறது. என்ன இந்த விசேஷித்த கிருபையிலே உள்ளடங்கி இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மிக ஸ்பெஷல். ஆகவே ஏற்கனவே நாங்கள் வாசித்தது போல இன்றைக்கு கூட அதை வாசிக்கலாம். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல என்ன தந்தாரோ தரையிலையோ என்பதற்கு அப்பால் தேவன் நமக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும், எத்தனை கோடி ரூபாய் சொத்துக்களை அள்ளி வழங்கினாலும் கூட அவருடைய பிள்ளை என்கின்ற அந்த அந்தஸ்து, அந்த உரிமை கிடைத்ததை பாருங்க. இது விலையேற பெற்றதாயிருக்கிறது. இதுக்கு எந்த விதமான விலையும் கொடுக்க முடியாது. எப்படி அது ஸ்பெஷல் ஆஃப் கிரேஸ்ல எங்களுக்கு ஆண்டவர் இதை தந்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் கடந்த நாட்களை பார்த்தோம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போன நம்மை தேவன் கிருபையினால் ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த ரட்சிக்கப்பட்டோமே, இதுதான் தி ஸ்பெஷல் ஆஃப் கிரேஸ். ஆகவே இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் இல்லை, தேவ பிள்ளைகள் இருந்த அந்தஸ்தும் எல்லாருக்கும் இல்லை. பிரியமானவர்களே, அது தேவன் நமக்கு தந்திருக்கிறார், தி ஸ்பெஷல் ஆஃப் கிரேஸ். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்துல 2 விதமான கிருபையும் வெளிப்படுத்தினார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தில் 2 விதமான கிருபைகளை இன்றைய சமூகம், இன்றைய கிறிஸ்தவ சமூகம், இன்றைய கிறிஸ்தவ போதக சமூகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த அந்த கிருபையினுடைய பகுதியை, அதாவது அரவாசியை தான் அவர்கள் பார்க்கிறார்கள், முழுவதும் பார்ப்பதில்லை. அப்படி என்றால் என்ன? கிருபையினால் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது, கிருபையினால இந்த உலகத்துல எல்லாம் சாப்பிடுகிறோம், உடுத்துகிறோம், இந்த உலகம் நம் பாதுகாப்பை கொடுக்கிறது என்பதை மாத்திரம் அவர் அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் அடுத்த பகுதியாகிய இயேசுவினுடைய ராஜ்யம் இருக்கிறது,
அவருடைய ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க வேண்டும். அவர் ராஜாவை இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். அவருடைய ராஜ்யத்தில் நாம் ஒவ்வொருவரும் பிரஜைகளாய் இருக்க வேண்டுமே என்ற மறுமைக்குரிய காரியத்தை இன்னைக்கு மறந்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு 2 காரியங்களையும் வெளிப்படுத்தினார் தம்முடைய ஊழியத்திலே என்பதை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். நாம வாசிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் விழிப்பாயிருப்போம். லூக்கா 10:19. தேங்க்யூ ஜீசஸ். வாசியுங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஆமென். ஹalleluya. தயவு செய்து எல்லாரும் ஆமென் சொல்லுவோமே, அல்லது ஆமென் டைப் பண்ணுவோமே. ஏன்னா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார் இல்லையா? அதை நாம் அதை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பதா? இல்லையே. சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை, இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தான்னு சொல்லப்பட்டது. இதுக்கு ஒரு ஆமென் 1000 தரம் சொன்னாலும் அது பொருந்தும் அல்லவா? ஆகவே இணைப்புல இருக்க எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். Glory to God. Hallelujah. Praise the Lord. ஒரு 3 பேர் தான் ஆமென் சொல்லியிருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். சோதரம். சரி, கேளுங்க. கர்த்தர் நல்லவர். சரி, இப்ப கவனிங்க. இதுல ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், ஜெபங்களிலே சொல்லி இருப்பீர்கள், இதை நீங்கள் பிரசங்கம் பண்ணி இருப்பீர்கள். ஆனால் இந்த வார்த்தையிலே, இந்த வசனத்திலே ஒரு புதைபொருள் புதைந்திருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நாம அதை தோண்டி எடுக்க போகிறோம். இந்த புதைபொருளை தோண்டி எடுக்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? ரைட், ஓகே. இப்பொழுது உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்க பதில் சொல்லலாம். அப்படி சொன்னாதான் படிக்கிறதுல பிரயோசனமா இருக்கும் இல்லையா? நான் இன்றைக்கும் ஒரு பைபிள் காலேஜ்ல இன்றைக்கு நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். கொரியாவில் இருக்கிறதான ஒரு பைபிள் காலேஜ். அதாவது பரிசுத்த ஆவியானவர் சியோன் வேதாம கல்லூரியில இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆனா எங்களுடைய வகுப்புல எல்லாருமே என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அதான் வகுப்பு, அதுதான் பாடம். ஆகவே இப்பொழுது நாம படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப எல்லாருமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சரி, இப்பொழுது வாசித்தம் அல்லவா இந்த லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம். இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கிறீங்க. எப்படி பார்த்திருக்கிறீங்க? சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த இந்த வேத பாடத்தின் தலைப்பு என்ன சொல்ல முடியுமா? டைப் பண்ண முடியுமா? விசேஷித்த கிருபை. கிருபை. கிருபை என்ற தலைப்புக்கு கீழே பொதுவான கிருபை, விசேஷித்த கிருபை என்னும் உபதலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகேயா? சரி, நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த அருமையான டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தலைமத்துவம் சொல்லி இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல நன்றாக கவனித்து நல்ல பதில்களை சொல்லுகிறவர்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இன்ஃபார்ம் தந்திருக்கிறாங்க. ஆனா அது கன்ஃபார்ம் என்றது அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேயா? இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறது, கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த பதில்களை நீங்கள் தெளிவாய் கேட்டு பதில்களை சொல்லும் போது உங்களுக்கு நல்ல ஒரு உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு கிஃப்டையும் தருவதற்கு இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஓகே, சரி. இந்த நாம வாசித்த இந்த பகுதி இருக்கல்லவா, இதுல சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை அதிகாரங்களை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொன்னார். இது பொதுவான கிருபையா அல்லது விசேஷ கிருபையா? விசேஷ கிருபை. என்ன சொல்றீங்க? விசேஷித்த கிருபை. சரி, நான் நினைக்கிறேன் கீதா சிஸ்டரும் யாரு உங்களுடைய ரோஷான் பாஸ்டரும் மட்டும்தான் இதுல இருக்கிறீங்களாகும் இல்லையா? அவங்க 2 பேரும் தான் பதில் சொல்றாங்க. அப்ப மற்றவங்க எல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, 2 பேரையாவது தந்திருக்கிறாரை கேட்கறதுக்கு, அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமாய் சந்தோஷமா இருப்போம் காலை வேளையில. ஆமென். Glory to God. சரி, இப்ப கவனிங்க. இப்ப அருமையான இந்த எங்களுடைய அன்பு சகோதரி கீதா அல்லது அன்பு சகோதரர் ஊழியக்காரர் ரோஷான் அவர்கள் இந்த நாளிலே சொன்னது போல
எல்லாருமே இத விசேஷித்த கிருபைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேயா? அப்ப இத பகிர்ந்து பார்ப்பதற்கு இன்னைக்கு அநேகருக்கு அந்த வேத அறிவு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இது எல்லாரும் விசேஷித்த கிருபை என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது விசேஷித்த கிருபை இல்ல. அப்ப இந்த விசேஷித்த கிருபை என்றால் என்ன, பொதுவான கிருபை என்றால் என்னன்னு இன்னும் நாம தெளிவூட்டுவோம். இப்ப இயேசுவினுடைய ஊழியத்துல 2 விதமான கிருபையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டது பேய்களை துரத்தவும், கவனிக்கிறீங்களா, அற்புத அடையாளங்களை செய்யவும் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த கிருபை. அதாவது பேய் துரத்துவதும் அற்புத அடையாளங்களை செய்வதும் அது விசேஷித்த கிருபை இல்ல, அது பொதுவான கிருபை. விசேஷித்த கிருபை என்றால் என்ன தெரியுமா? கவனிங்க, மறுமைக்குரியது, நித்தியத்துக்குரியது. பொதுவான கிருபை என்றால் என்ன தெரியுமா? அது பூமிக்குரியது. ஆகவே நித்தியத்துல போய் நாம் பேய் துரத்த போறதில்லை, நித்தியத்துல சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க போறதில்லை, அங்கே சாத்தானுடைய ஆளுகை இருக்க போறதில்லை என்றால் நித்தியத்தை நோக்கி வருகின்றதுதான் விசேஷித்த கிருபை. பூமியை நோக்கி வருகின்ற அனைத்தும் என்னது? பொதுவான கிருபை. அப்படி என்றால் இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டது விசேஷித்த கிருபை இல்ல, அது பொதுவான கிருபை. பிரியமானவர்களே, இதை இன்னும் நாம் இனங்காண முடியும். இயேசு பொதுவான கிருபையை போதித்துட்டு இன்னொன்று விசேஷித்த கிருபையை போதிக்கிறதை நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுவதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பாருங்கள், அந்த 19வது வசனம் பொதுவான கிருபையை சுட்டி காட்டுகின்றது. 20வது வசனம் விசேஷித்த கிருபையை சுட்டி காட்டுகின்றது. அவ பொதுவான வசனம், அந்த 19வது வசனம் என்ன? பொதுவான கிருபை என்றால் அற்புதம் அடையாளங்களை காட்டுவது. விசேஷித்த கிருபை என்றால் நித்தியத்தை காட்டுவது. இது ரெண்டுக்கும் டிஃபரண்ட் இருக்கிறது. இது ரெண்டையும் வரையறுத்து பார்க்க முடியாத வெளிப்பாடுகள் தூய ஆவியானுடைய அந்த ரெவலேஷன் இல்லாதனால இது ரெண்டையும் மிண்டில் ஆக்குகிறார்கள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுகிறார்கள், ரெண்டையும் கலந்து போதிக்கிறார்கள். இந்த ரெண்டையும் கலந்து போதிக்கின்ற பொழுதுதான் தவறான உபதேசங்களாக போகிறது. பிரியமானவர்களே, என்றால் நாம் தெளிவாக வேதத்தை ஆராய வேண்டும். சரி, இப்ப கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த பேய் விசாச திரத்தி அற்புத அடையாளங்கள் செய்யறது மட்டும்தான் ஊழியம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பெரிய ஊழியம் நினைக்கிறார்கள். பெரிய ஊழியம் தான் அது. ஆண்டுடைய ஊழியம் அனைத்தும் பெரிய ஊழியம் தான். ஆனா சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் இல்ல, ஊழியம் தான். ஊழியம் என்பது எதற்கு? தேவனுக்கு தொண்டாற்றுவது. ஊழியம் எப்படி நடக்க வேண்டும்? அப்படி நாம மகிமைக்காக செய்யப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த பேய் பிசாசு திறத்தினால் மட்டும் நாம் நித்தியம் போக முடியாது. வாசிப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 22 வாசிப்போம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். சரி, இப்ப கவனிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நித்தியத்தை நோக்கி நடத்துவதல்ல, அது இந்த பூமியிலே செய்யப்படுகிறது. நன்றாக கவனிங்கள். எனவே தான் இங்க இயேசு சொல்லுகிறார், அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். நல்ல கவனிங்க. இப்ப என்ன நடக்கிறது? இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் என்ன ஆச்சுது? தீர்க்க தரிசன ஊழியம் எங்கே? அற்புத அடையாளம் செய்த ஊழியம் எங்கே? பேய் பிசாசு
பிசாசு திரத்தின ஊழியம் எங்கே? ஹீலிங் மினிஸ்ட்ரி எங்கே? அப்படி என்றால் அதிகாரத்தை கொடுத்தவர் எதற்காக அந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு ஒருவேளை அந்த அதிகாரம் கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு பிசாசு திரட்டுகிற வல்லமை தந்திருக்கலாம், தீர்க்க தரிசன வரங்களை தந்திருக்கலாம், அற்புத அடையாளங்களை செய்யற வல்லமையில கொடுத்திருக்கலாம். சோ இதெல்லாம் எதற்கு தந்தார் என்பதை முதல் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அவர் தந்ததின் நோக்கம் தேவ ராஜ்யத்தை கட்டும்படியா, ஜனங்களை நித்தியத்துக்கு வழி நடத்தும்படியா. ஆனா இன்றைய மினிஸ்ட்ரிகள், இந்த தீர்க்க தரிசன ஊழியம், இந்த அற்புத அடையாளம் செய்கின்ற ஊழியம், இந்த பேபிசாசுகள் திறத்துற ஊழியம் எதை சார்ந்து இருக்கிறது என்றால் பொதுவான கிருபையவே சார்ந்து, அதாவது அதையே பிரசங்கம் பண்ணி அதையே சொல்லிக்கொண்டு நித்தியத்தை காட்டாமல் இருக்கிறார்கள். அதுதான் தவறு. அப்படி என்றால் அவர் தானே தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தவர், அவர் தானே பேபிசாசுகளை திறத்துகின்ற வரத்தை கொடுத்தவர், அவர் தானே அற்புதங்களை அடையாளங்களை கொடுத்தவர். இந்த இடத்துல வாசிக்கும் போது உமது நாமத்தினாலே, வேற எந்த பேய் நாமத்தினால பிசாசு திறத்தப்படல, இயேசுவின் நாமத்தில தான் இந்த ஊழியங்கள் நடைபெற்றிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இயேசுவின் நாமத்திலே செய்யப்பட்ட இந்த ஊழியம் கூட இயேசுவால் அங்கீகரிக்க முடியவில்லை என்றால் என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார் 23ஆம் வசனம், அப்பொழுது நான் ஒரு கால் உங்களை அறியவில்லையே. அது மாத்திரமல்ல, உனக்கு எனக்கு தெரியாது என்று சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படி என்றா இவங்க ஊழியம் செய்திருக்கிறார்களா அல்லது அட்டூழியம் செய்திருக்கிறார்களா? கவனிங்க, ஊழியம் என்ற போர்வையில அட்டூழியம் தான் செய்திருப்பதாக 23வது வசனம் விளக்குகிறது. விளங்குதா உங்களுக்கு? அவ எவ்வளவு ஆழமா நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சும்மா உசுப்பேத்துகிற வார்த்தைகளும் உசுப்பேத்துகிற பிரசங்கங்களும் சும்மா உணர்ச்சி வசப்பட்டு இமோஷனுக்குள்ள வழி நடத்தி ஏதோ ஒன்றை இந்த உலகத்துக்கு மட்டும் காட்டுகின்ற ஊழியங்கள் இல்ல பிரியமானவர்களே. இயேசு ரெண்டையும் சொல்லுகிறார். இதை நீங்கள் கவனியுங்கள். என்ன ரெண்டையும் சொல்லுகிறார்? லூக்கா 10:19 பேவிசாசுகளை திறத்துங்கள்னு சொல்லுகிறார். ஓகேயா? அப்ப லூக்கா 10:20 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்க பேவிசாசுகள் ஓடுறதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம், உங்களுடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதப்படும்படியாகவும் நீங்க முயற்சி செய்யணும், அதுக்கும் பிரயாசப்படணும். ஆக பேவிசாசு மட்டும் திரட்டி கொண்டிருக்காதீர்கள், தீர்க்க தரிசனத்தை மட்டும் சார்ந்திருக்காதீர்கள், அற்புத அடையாளத்தை மட்டும் சார்ந்திருக்காதீர்கள், பணத்தை மாத்திரம் சார்ந்திருக்காதீர்கள், பேரையும் புகழையும் மட்டும் சார்ந்திருக்காதீர்கள், மனுஷனை மாத்திரம் சார்ந்திருக்காதீர்கள், இந்த உலகத்தை மாத்திரம் சார்ந்திருக்காதீர்கள், பரலோக ராஜ்யத்தை சார்ந்திருங்கள் என்று அவர் ரெண்டையும் போதிப்பதாக லூக்கா 10:19-20 பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இயேசுடைய ஊழியத்துல 2 கிருபைகளும் வெளிப்படுகிறதை நாம் காண்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய ஊழியத்துல இந்த 2 கிருபைகளும் வெளிப்படுகிறதா? என்ன 2 கிருபைகள்? கொஞ்சம் சொல்லுங்க. என்ன 2 கிருபைகள்? பொதுவான கிருபை, விசேஷித்த கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 கிருபைகளும் நம்முடைய ஊழியத்திலும் செயல்பட வேண்டும். இயேசுவின் ஊழியத்துல செயல்பட்டது. பேய் திரட்ட வேண்டும், அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டும், தீர்க்க தரிசனம் இருக்கிறது, நாம் ஆராதிக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அது எல்லாம் என்னத்திற்காக ஆண்டவர் இதை தந்தார்? சொல்லுங்க. என்னத்திற்காக தந்தார் என்றால் நித்தியத்தை நோக்கி பார்க்க வேண்டும், நித்தியத்தை ஜனங்கள் காண வேண்டும். சரி, இயேசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? இயேசு எதற்கு வந்தார்? உலகத்துக்கு வந்தார் ஏதோ ஒரு வித்தை காட்டிவிட்டு, ஏதோ ஒரு மேஜிக்கை காட்டிவிட்டு அவர் போவதற்காக வரவில்லை. என்றால் இவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிறார், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் தான் எனக்கும் உங்களுக்கும் அப்பாவாயிருக்கிறார், பிள்ளையாயிருக்கிறோம். அவர் தேவ சித்தத்தை செய்யாமல் உலக சித்தத்தை மாத்திரம் செய்து கொண்டு நாம் ஊழியம் செய்வோம் என்றால் அங்கே பரலோகம் அங்கீகரிக்க மாட்டாது. இதை அநேகர் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு திருச்சபையில் விளங்கிக் கொள்ளவில்லை. திருச்சபையில விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, எனக்கு தெரியாது, நான் உங்களை நேருக்கு நேர் பார்க்கவில்லை, நீங்களும் என்னை நேருக்கு நேர் பார்க்கவில்லை. அருமையான அன்பு சகோதரர் கேசி பிரதர்
ஜூட் பிரதர் அல்லது இணைந்திருக்கிறவர்கள் அல்லது மினிஸ்ட்ரியில் இருக்க யாருக்கும் ஒருத்தருக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் தெரிந்த என்னை தெரியாது, என்னை உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எதற்கு தேவன் இந்த இணைப்பிலை இணைத்து இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார்? கவனிங்க. இன்னைக்கு அமெரிக்காவில இருந்து போதகர் வரலாம், இந்தியாவில இருந்து போதகர் வரலாம், யூகேல இருந்து போதகர் வரலாம். ஆனால் எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறார்கள் யோசித்து பாருங்க. எவ்வளவு லட்சம் கோடிக்கணக்கானதை செலவழித்து அவர்கள் என்ன மினிஸ்ட்ரியை செய்துட்டு போறார்கள் சொல்லுங்க. ஒரு உணர்ச்சி வசப்படுதல், ஒரு இந்த உலகத்துக்கான ஒரு உலகத்துக்கான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதே வேளை மறுமைக்குரிய காரியத்தை செய்ய வேண்டாமா? அதைத்தான் இந்த கிருபையில் வெளிப்படுகிறது. இயேசு செய்த ஊழியத்திலே 2 விதமான கிருபையை வெளிப்படுத்தினார், ஆனால் மக்களுக்கு தெரியவில்லை. இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போமா? யோவான் 6:25. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரவி, நீர் எப்போது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதனால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியாதனாலே என்னை தேடுவீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து வாசிப்போம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திருக்கிறார் என்றார். ஆமீன். ஆமீன். நன்ற கவனிங்க. இந்த 3 வார்த்தை நாம் வாசித்தோம் இல்லையா? 3 வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த வாசிக்கப்பட்ட வசனத்துல இயேசுடைய ஊழியத்துல இந்த 2 கிருபைகளை அவர் வெளிப்படுத்துகிறதை இங்கேயும் காணக்கூடியதா இருக்கிறது. அநேக வசனங்கள் இருந்தாலும் இங்கேயும் நாம் இதை கோடிட்டு பார்க்கக்கூடியதா இருக்கிறது. என்ன நடக்கிறது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 5 அப்பங்கள் 2 மீன்கள், பல ஆயிரங்கள் போஷிக்கப்பட்டது இல்லையா? அப்ப அந்த போஜனம் எதை குறிக்கிறது? எந்த கிருபை குறிக்கிறது? அப்பமும் மீனும் எந்த கிருபைக்குள்ளே வருகிறது? பொதுவான கிருபைக்குள்ளே வருகிறது. ஆனால் இந்த ஜனங்கள் இந்த பொதுவான கிருபையை மாத்திரம் சார்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஜனங்கள் என்ன செய்யறா? இயேசுவை தேடிக்கொண்டு போகிறார். இயேசுவை தேடிக்கொண்டு போகிற கப்பர்நகூம் என்ற இடத்துக்கு அவர் போய்விட்டார். கடலில் அக்கறைக்கு போய்விட்டார். இப்பொழுது ஒரு ஜனங்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். அப்ப எதற்காக தேடி போகிறார்கள்? ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் அற்புதத்தை கண்ட அல்ல, அதாவது நான் அற்புதம் செய்கிறவர், நான் அதிசயமானவர் என்பதை நீங்கள் பார்த்து என்னிடத்துல வரவில்லை. நீங்க அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே வருகிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஊழியக்காரிகளே, ஒன்றை கவனியுங்கள். இன்னைக்கு மினிஸ்ட்ரி எதை சார்ந்திருக்கிறது? ஒரு பகுதியை சார்ந்திருக்கிறது. உலக பிரகாரமான காரியத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்கும். என்ன விளம்பரப்படுத்துகிறார்கள்? என்ன சொல்லுகிறார்கள்? சாபம் நீங்கிறது, பேய் நீங்கிறது, வியாதி குணமாகிறது, கடன் பிரச்சனை போகிறது. உண்மைதான், இயேசுவால முடியும். அது மறுப்பதற்கு இல்லை. அது ஒரு பகுதி தான். அது முழுமையான பகுதி இல்லை. நல்ல கவனிங்க. அது ஒரு பகுதி. ஆனா அதையும் தேவன் செய்கிறார் தான். நான் இதை மறுத்து கூறவில்லை, என்னை தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். செய்தார். பசியிலே இருக்கிற ஜனங்களுக்கு அவர் ஆகாரம் கொடுத்தார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த சாப்பாட்டுக்காக மாத்திரம் நீங்க என்னை பின்பற்றக்கூடாது, பேய் ஓடுறதுக்காக மட்டும் என்னை பின்பற்றக்கூடாது, அற்புதம் நடக்குதுன்றதுக்காக மட்டும் பின்பற்றக்கூடாது, உனக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றதுக்காக பின்பற்றக்கூடாது, உனக்கு நல்ல வேலை கிடைக்குதுன்றதுக்காக பின்பற்றக்கூடாது, உன் தேவைகள் சந்திக்கப்படுதுன்றதுக்காக பின்பற்றக்கூடாது. அது சாதாரணமானது, அழிந்து போகிறது, இது உலகத்தோடு நின்று போகிறது. ஆனால் உனக்குள்ளே நான் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அது ரட்சிப்பு, அது பரலோக ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நீங்கள் நோக்கி பார்க்கணும் என்பதைத்தான் அங்கே 2 கிருபைகள் வெளிப்படுகிறது. அவர் அப்பமும் மீனையும் கொடுத்து பொதுவான கிருபைக்குள்ளே மக்களை வழிநடத்தது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நீங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக மாத்திரமல்ல,
அழியாத போஜனத்துக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும்? என்னை பின்பற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, பார்த்தீர்களா எவ்வளவு மகிமையுள்ள காரியத்தை தேவன் இங்கே நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால், ஆண்டவரை நாம் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். யோவான் 5:39. தேங்க்யூ ஜீசஸ். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். அப்படி என்றால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சும்மா மேலோட்டமாய் பார்க்காதீர்கள். சும்மா ஒரு எழுந்தமான போக்கிலே பார்க்காதீர்கள், அல்லது சும்மா ஒரு இமோஷனல் உணர்ச்சி வசப்பட்டு பார்க்காதீர்கள். ஆராய்ந்து பாருங்கள். கொஞ்சம் தேடி பாருங்கள், கொஞ்சம் ஆழமாய் பாருங்கள். அங்கேதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். மேலோட்டமாய் பார்த்தால் உங்களுக்கு என்ன இல்லை, அது தெரியாது. ஆகவே இந்த 2 கிருபைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் ஒரே ஒரு கிருபையை மாத்திரம்தான் சார்ந்திருக்கிறது, பொதுவான கிருபை. பாடல்கள் ஊடாக ஒரு நாள் அப்படித்தான் நான் இந்தியாவிலே பிரசங்கம் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பு ஒரு தம்பி பாடல் வழி நடத்தினார். அந்த பாடல் வழி நடத்துகின்ற பொழுது அவர் பாடினார், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் இல்லாமல் போனாலும் உடைய கிருபை மாறாது விலகாது அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சு கொண்டார். பிறகு நான் பிரசங்கம் பண்ணி முடிய, தம்பி ஒரு பல்லவி பாடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அந்த பாட்டை அவர் மலைகள் விலகி போனாலும் என்ற தடுமாற துவங்கி விட்டது. நல்ல கவனி, கிருபை விலகாது என்று தடுமாற துவங்கி விட்டது. ஏனென்றால் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது என்றது மட்டும்தான் தெரியும், ஒரு சைட் மட்டும்தான் தெரியும். ஆனா கிருபை விலகுது என்பதை இன்னைக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறார்களே. பொதுவான கிருபை விலகாது, ஆனா விசேஷத்த கிருபை விலகும். பிரியமானவர்களே, அதை குறித்து கூட நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நீங்க வாசிக்கலாம். நன்றி ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் இந்த வசனத்துல என்ன பாக்குறீங்க? தேவனுடைய கிருபை இழந்து போகுது. அப்ப எந்த கிருபை இழந்து போகாது என்றால், பொதுவான கிருபை இழந்து போகாது, மாறாது. அது கெட்டவனாய் வாழ்ந்தாலும் சரி, நல்லவனாய் வாழ்ந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாய் இருந்தாலும் சரி, அது விலகவே விலகாது. அதைத்தான் ஏசாயா 54:10 சொல்லுகிறது. அது விலகாது. அது எந்த கிருபை விலகாது? பொதுவான கிருபை விலகாது. அது சாதாரணமாக ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கிறார், உடையை கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார், வேலையை கொடுக்கிறார், வீட்டை கொடுக்கிறார், திருமணத்தை கொடுக்கிறார், பிள்ளை குட்டிகளை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். இது நாங்க ஏற்கனவே பொதுவான கிருபையில பார்த்தது போல ஏற்கனவே எல்லாம் அது நடந்து கொண்டிருக்கிறது. அது விலகாது, அது உண்மைதான். ஆனா இந்த இடத்துல கிருபை என்ன செய்து இழந்து போகாதபடிக்கு என்று ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்படுகிறது. அப்படித்தானே? ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு என்ற ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த இழந்து போகிற கிருபை என்ன? சரி, இந்த இடத்துல ஒரு கவனத்தை எடுப்போம். அப்ப கிருபை எப்படி இழந்து போகுது என்றால், யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடி. அப்படின்னா தீட்டுப்படுகின்ற பொழுது, அப்படித்தானே? தீட்டுப்படுகின்ற பொழுது இந்த கிருபை இழந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. தீட்டு என்றால் என்ன? கரைப்படுதல். அதுலயும் அங்கே விபரப்படுத்தி ஆவியான எழுதியிருக்கிறார், கசப்பு.
ஒரு ஊழியக்காரனோட கசப்பு வைத்துக் கொண்டு, ஒரு சபை இன்னொரு சபையோட கசப்பு வைத்துக் கொண்டு, ஒரு விசுவாசியோட கசப்பு வைத்துக் கொண்டு, இப்ப மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிகழ்ந்த நிலைவு இருந்தாலும் என்று பாட முடியுமா? அறியாமல் பாடுகிறார்கள். கசப்பு இருந்தால் கிருபை போய்விடுகிறது, இழந்து போய்விடுகிறது, கிருபை இழந்து போகிறது. எனவேதான் ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோனா 2:8. தேங்க்யூ ஜீசஸ். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பாத்தீர்களா? அப்ப கிருபை போகுது, போக்கடிக்கிறார்கள். என்ன? கிருபை போகுது, கிருபை ஓடுது, அல்லது கிருபை விலகுது. அப்ப இந்த சத்தியத்தையும் இன்றைக்கு கிறிஸ்துவ சமூகம் பார்க்கணுமா இல்லையா? கிருபை விலகாதுன்னு மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்ப கிருபை விலகாதுன்னு பாட்டு படிக்கிறாங்க, கிருபை விலகாதுன்னு போதிக்கிறாங்க. நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு ஓப்பனா சொன்னேன். ஏஞ்சல் டிவி ஸ்தாபகர் சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். கிருபை விலகாது. நீ நேற்று பாவம் செய்திருக்கலாம், இன்றைக்கு பாவம் செய்திருக்கலாம், நாளைக்கு பாவம் செய்திருக்கலாம், எல்லாவற்றுக்கும் கிருபை இருக்கிறது. நீ சாகும் வரைக்கும் பாவம் செய்யலாம், ஆனா கிருபை உன்னை தாங்குகிறது, கிருபை உன்னை ரட்சிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கவனிங்க. கிருபை விலகு போகுதுன்ற இந்த பக்கத்தை எடுத்து சொல்லணுமா இல்லையா? அப்பதானே மக்கள் எச்சரிக்கையா இருப்பாங்க. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க? ஓகே, நம்ம என்ன செய்தாலும் பரவாயில்ல, எப்படியும் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நீதியாய் உண்மையாய் உத்தமமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கிருபை தானே இருக்கு. அந்த கிருபை தானே ஏசாயா 54:10 விலகாதுன்னு சொல்லப்பட்டிருக்க என்று சொல்லி தவறாய் உபதேசம் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? இந்த யோனா 2:8 என்ன வாசிக்கிறோம்? திரும்ப வாசிங்கம்மா. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது? பொய்யை பின்பற்றுகிறவர்கள், மாயையை பின்பற்றுகிற. மாயை என்ன? இந்த உலகத்துல அழிந்து போகிறது மாயை. பொய்யை மாயை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப கிருபை விழுந்து போகுது, கிருபை இழந்து போகிறோம். இந்த பக்கத்தையும் பார்க்கணுமே. சரி, முடிக்க போகிறேன். எந்த கிருபை விலகாது, எந்த கிருபை விலகும்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க? பொதுவான கிருபை விலகாது, விசேஷித்த கிருபை விலகும். ஆமென். ரைட். இது இது உண்மையா, சத்தியமா, சரியா பிள்ளையா? ஆமென், ஆமென். எஸ். நல்ல கவனிங்க. இதைத்தாங்க நாங்க கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு இந்த வசனம் கிடைக்காத பஞ்சம் தான் இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க திருச்சபைகளில. ஆனா இந்த தூய இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் இல்லை. சில வேளை நான் சில சபைகளுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பாடல் பாடி கலைத்து போவார்கள், தங்களுடைய சொந்த கதைகள் எல்லாம் சொல்லி கலைத்து போவார்கள். அதுக்கு நேரம் அதிகமாய் கொடுப்பார்கள். ஆனா பிரசங்கம் பண்ணி வரும்போது, பாஸ்டர் ஒரு 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறார்கள் பாருங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை, நம்முடைய வார்த்தையவே சொல்லி கொண்டிருக்கத்தான் ஆசை. அதுபோல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுருக்கமாய் ஆராதனை செய்து அதிகமான நேரத்தை வேதத்துக்கு இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கிறது. நிச்சயம் இந்த மினிஸ்ட்ரி ஆஸ்வதிக்கப்படும். இந்த மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஏன்னா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் இந்த வேதத்தை படிப்போம். நான் நினைக்கிறேன் சனிக்கிழமையும் திங்கட்கிழமையும் இந்த வேத பாடம் நடைபெறுகிறது. அநேகரை இணைத்துக் கொள்ளுங்கள், குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் இந்த சத்தியங்களை போதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். இன்னும் ஆழமாய் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவச்சனமே, எனக்கு அவன் ஜெபம் பண்ணிக்கொள்ளும். தடைகள் ஏற்படாதபடிக்கு சில நேரம் எனக்கும் தடைகள் ஏற்படலாம். கடந்த நாட்கள் என்னால வர முடியல. ஆனா தடைகள் இல்லாமல் நானும் உங்களுக்கு இதை போதித்து கொடுக்க, இந்த பாடம் முடிய இன்னும் நிறைய பாடங்கள் இருக்கிறது. அந்த பாடம் ஒரு டிஃபரெண்டா இருக்கும். 4 அறிவு 5 அறிவு